ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க்கா பாருங்கக்கா அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்களுக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வருதா அப்படி தான் கேட்குறாங்க. நான் 4 வருஷமாக யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ரெகுலராக வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது சிக்காகும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நம்ம தான் கேர் பண்ணிக்க மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா வீடியோ வந்தாலும் 1 மந்த் போட மாட்டேன். அப்போ நான் ஒரு 1K வரைக்கும் ஹவர்ஸை வந்து 4000 ஹவர்ஸ் வந்து நம்ம வாட்ச் ஹவர் வந்து இருக்கணும். ஆனால் 1K நம்ம தாண்டி இருப்போம், அதாவது 1000 ஹவர்ஸ்க்கு மேலே தாண்டி இருப்போம். அப்புறம் 1 மந்த் வீடியோ போட மாட்டோம், அந்த ஹவர்ஸ் ஃபுல்லாகவே இறங்கிடும். இப்படியே பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 5ஆவது வருஷம் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். 4 வருஷமாகவே 650 வீடியோ தான் மொத்தமே நான் போட்டிருக்கேன். அப்போ நான் எப்படி ரெகுலராக வீடியோ போட்டிருப்பேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் எப்படி எனக்கு இன்கம் வரும் யோசிச்சு பாருங்கள். நான் ரெகுலர் வீடியோ கிடையாது, ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. ரெகுலராக போட்டு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன், அப்புறம் வீடியோ போட மாட்டேன், அந்த ஹவர்ஸ் ஃபுல்லாகவே இறங்கிடும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து யூடியூப் இன்கம் வாங்க முடியாது. நம்ம ரெகுலர் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ்னாலும் வீடியோனாலும் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க தான் அதை யூடியூப் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரெகுலர்ஸ் வீடியோ போடும்போது மட்டும்தான் நம்மளை ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்து நம்மளுக்கு ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலராக நம்ம ஒரு 1 வீக் வீடியோஸ் போடலைன்னா திருப்பியும் டவுன் ஆயிரும். அப்போ நம்ம இவ்வளோ நாள் போட்ட ஹவர்ஸுமே பாதி இறங்கிடும். அப்படி இருக்கும்போது இது நாள் வரைக்கும் நான் ரெகுலர்ஸ் வீடியோ கிடையாது. யூடியூப்பில் வந்து என்ன சொல்ல, டைம் கிடைக்கும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும்போது அதை மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நான் வீடியோஸ் வந்து நிறைய போடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யூடியூப்லேருந்து இன்கம் வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் ரெகுலர் வீடியோ கிடையாது. அப்போ எப்படி எனக்கு இன்கம் வரும் நீங்களே ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். அதனால் யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் கிடையாது. அதுக்கான வீடியோ தான் முதல்ல. 2வது என்னென்னா, பெண்கள்லாம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் படிச்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து கிச்சன் தான், பசங்களோட படிப்பு தான் அப்படின்னு அவங்க மைண்டு வந்து அப்படியே அப்செட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்டையும் ஒரு சின்ன டேலண்ட் ஏதாவது இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு டிராயிங் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சிலவங்களுக்கு வந்து தையல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒர்க்குக்கு போக முடியாமல் பசங்களை மட்டும் கவனிக்க மாதிரி இருக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நம்மளும் கற்றுக்கலாம். நிறைய பேர் நிறைய வீடியோஸை வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். நமக்கு தெரிஞ்சதை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதுதான் மெயின். யூடியூப்லேருந்து இன்கம் வந்தால் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் யூடியூப் இன்கம் வரக்கூடிய அளவுக்கு நான் கிளாரிட்டியாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நான் வீடியோஸ் வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ தான் பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இனிமேல் வந்து நிறைய நியூ வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ண பார்க்குறேன். வித்தியாசமாக ஏதாவது ஆஃபர் ப்ரைஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோஸ் போடணும் அப்படின்னு இப்போ தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய டேஸில் வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக யூடியூப் இன்கம் வந்தால் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் கூட தான் நான் ஷேர் பண்ணிப்பேன். இது நாள் வரைக்கும் நான் யூடியூப் இன்கம் வாங்கலை. ஓகேவா? பாய், see you, take care.